வணக்கங்க. இந்த சாமந்தி பூ எங்கள் வீட்டு மாடி தோட்டத்தில் எனக்கு வாரத்தில் 2 முறை இந்த அளவுக்கு பூக்கள் கிடைக்குதுங்க. இந்த அளவுக்கு பூக்கள் பூக்கறக்கும் செடிகளை பராமரிக்கவும் நான் என்ன மாதிரி செடிகளுக்கு பராமரிப்பு கொடுக்குறேன்னு பார்க்கலாங்க. நிறைய மொட்டுக்கள் விட்டு பூக்கள் நிறைய பூத்துருக்குதுங்க. இந்த சீசனுக்கு எனக்கு நிறையவே பூக்கள் கொடுத்ததுங்க. வாரத்தில் 2 முறை எனக்கு ஒரு 2 முழம் பூ அந்த அளவுக்கு கிடைக்குதுங்க. இன்றைக்கி பூக்களை அறுவடை செஞ்சுட்டே இந்த செடிகளை நான் எப்படி பராமரிக்கிறேன் அப்படின்னு பார்க்கலாங்க. இந்த செடி நான் போன வருஷம் ஒரே ஒரு செடி நர்சரியில் வாங்கி நான் வச்சு விட்டேங்க. அதிலிருந்து கீழே வேர்க்கடியில் நிறையா கிளைகள் விட்டு வருங்க. அந்த கிளைகள் எடுத்து பூத்து முடிஞ்சதுக்கப்புறமா நான் ஒரு 4 க்ரோ பேக்கில் நட்டு வச்சேங்க. அது எல்லாமே நல்லா சூப்பராக தளிர்த்து வந்துருச்சுங்க. இந்த மாதிரி செடிக்கு கீழே நம்ம பார்த்தோம்னா இந்த சின்ன சின்ன செடிகள் முளைச்சிருக்குங்க. இது நம்ம பூத்து முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தோம்னா இன்னும் கொஞ்சம் பெருசாகிருங்க. அப்போ நம்ம எடுக்கும்போது இதை நல்லா வேர் பிடிச்சி வந்துடுங்க. அதை எடுத்து நம்ம நடவு செஞ்சோம்னா ஈஸியாகவே செடி துளிர் விட்டு வந்துடுங்க. நம்ம கட்டிங்ஸ் மூலயமா வளர்க்குறத விட இந்த மாதிரி வேரோடு எடுத்து நடவு செஞ்சோம்னா ஈஸியாக நல்லா உயிர் பிடிச்சி வந்துடுங்க. அந்த மாதிரி தாங்க நான் நடவு செஞ்சேன். இப்போது இந்த பூக்கள் இந்த அளவுக்கு பூக்கறதுக்கு நான் வாரம் ஒரு முறை காய்கறி கழிவு உரம் ஒரு கைப்பிடி கொடுப்பேங்க. நம்ம ஆட்டுச்சாண உரமோ மாட்டுச்சாண உரமோ கொடுத்தோம்னா மாதம் ஒரு முறை கொடுத்தாவே போதுங்க. அது நல்லாவே உரம் அதிகமான பலன் கொடுக்குங்க. நம்ம காய்கறி கழிவு உரம் கொடுக்கும்போது வாரம் ஒரு கைப்பிடி கொடுக்கலாங்க. அதுவும் போக 10 நாளைக்கு ஒருக்கா மீன் அமிலோ அடிச்சுக்கலாங்க. மீன் அமிலம் நம்ம வேணும்னா இந்த பூப்பை சாமிக்கு வைக்கணும்னு நினச்சோம்னா நம்ம மீன் அமிலம் பூத்ததுக்கப்புறம் அடிக்க வேண்டாங்க. பூக்கறக்கு முன்னாடியே அடிச்சுக்கலாம். பூத்ததுக்கப்புறமா புளிச்ச மோர் தெளிச்சுக்கலாங்க. நான் இந்த 4 க்ரோ பேக்கில் தாங்க நடவு செஞ்சேன். ஒரே ஒரு இந்த பக்கெட்லேருந்து எடுத்து இந்த 4 க்ரோ பேக்லேயும் நடவு செஞ்சுருக்கிறேன். இந்த அளவுக்கு செடிகள் நல்லா அடர்த்தியாக பார்த்திங்கன்னா ஒரு க்ரோ பேக்கில் 4 நாற்று நட்டு வச்சா அதில் இந்த அளவுக்கு அடர்த்தியாக சைடில் கிளைகள் விட்டு முளைச்சி வந்துடுச்சுங்க. அதே மாதிரி பூ நிறையா பூத்துருச்சு அப்படின்னு நினச்சிட்டு நம்ம பார்க்குறக்கு அழகாக இருக்குது அப்படின்னு பறிக்காமையே விட்டுட்டோம்னா அந்த பூக்கள் காஞ்சு போய் அந்த கிளைகளும் காய ஆரம்பிச்சிருங்க. இந்த மாதிரி இந்த பூவெல்லாம் நான் கொஞ்சம் பறிக்காமல் விட்டுட்டேன். இந்த பூக்கள் அப்படியே காஞ்சு போய் அந்த கிளைகளும் காய ஆரம்பிச்சிருச்சுங்க. அதனால் பூக்கள் பூக்க நம்ம பறிச்சிட்டே இருக்கணுங்க. அப்படி நம்ம பூவை பறிச்சுட்டே இருக்கும்போது தான் சைடில் இந்த மாதிரி நிறைய கிளைகள் விட்டு செடி நல்லா அடர்த்தியாகவும் வளர்த்தியாகவும் போகுங்க. அதனால் பூக்கள் அழகாக இருக்குது அப்படிங்கிறக்காக பறிக்காமல் விடக்கூடாதுங்க. பறிச்சிடணும். நம்ம டெய்லியும் பறிக்காட்டினாலும் பரவாயில்ல, ஒரு 2 நாளைக்கு விட்டுட்டு மறுபடியும் நம்ம பறிச்சுக்கலாங்க. இந்த சாமந்தி பூச்செடிக்கு மண்கலவைன்னு பார்த்தோம்னா நம்ம எல்லா காய்கறி செடிகளுக்கு போடுற அதே மண்கலவை தாங்க. மண், வேப்பம் புண்ணாக்கு ஒரு கைப்பிடி, காய்கறி கழிவு உரம் இதை கலந்து வச்சாலே நல்லா சூப்பராக பூக்கள் பூக்குங்க. எனக்கு வாரத்தில் 2 முறை இந்த அளவு பூக்கள் கிடைக்குதுங்க. இதை நான் கட்டினா எனக்கு 2 முழம் பூ கிடைக்குதுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.